வேணா அது வேணான்னு சொன்னா நான் என்னனே பண்ண முடியும்? உங்களை நம்பி நான் எடுத்து வச்ச மீன் பூரா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும்ண்ணே. வைங்கண்ணே, தயவு செஞ்சு போன வைங்கண்ணே, பாத்துக்கலாமே. என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. நீ வேற ஏன்டா? என்னாச்சு? தெரிஞ்ச ஒருத்தன் மீன் கேட்டான். சரி. கடைசி நேரத்துல இப்ப காலை வரிட்டான் மீன் வேணாம்னு. ஐயோ, இந்த மீனை கொடுக்கறதுக்கு நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கே தெரிய போல. அவ வேணாம், நாளைக்கு வச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம. அடுத்த நாள் வந்துகிட்டு அம்மாவாசைடா தம்பி. சரி, அதுக்குள்ள கொடுக்கலைன்னா கருவாடு ஆயிரும்டா. கருவாடு ஆயிருமா? ஆம்டா. தம்பிக்கு ஒரு ஆள் தெரியும், சரியான வியாபாரி, காசு டான் போட்டுருவாப்ல. ஸ்பாட்ல கொடுத்துருவாப்ல. ஸ்பாட்ல கொடுத்துருவாப்ல. தம்பி பேசுறவா? பேசுறா. என்னடா காப்பாத்த? உன் போன என் போன்ல காசு இல்ல, நான் பேசுறேன். வந்துருங்கண்ணே. சரிண்ணே, நான் பேமெண்ட் மட்டும் ஸ்பாட்லேயே கொடுத்து போயிருங்க. சரிண்ணே, ஓகேண்ணே. வாங்கடா. நல்லது பண்றதுல என்ன ஒரு பேரானந்தான். என்னடா தம்பி யார்கிட்டடா பேசுனேன்? நம்ம இந்த கருவாட்டி வியாபாரி கருப்பையா இருக்காப்ல, அவருக்கு இருக்கிற நீ போன் பண்ண 2 நாள் கழிச்சு நீ தான் கருவாட்டு கொடுக்க போறேன்னு சொன்ன. ஆமா, அதான் நான் இன்னைக்கே கொடுத்துட்டோம்னா கருவாட்டு ரேட்ல இருந்து 10 ரூபா சேர்த்து போடுவாப்ல. அந்த 10 ரூபா நீ தம்பி கமிஷனா கொடுக்க மாட்டா? அதாவது கருவாட்டு ரேட்ல இருந்து ஒரு 10 ரூபா சேர்த்து போடுவாரு. ஆமா, அந்த 10 ரூபாய் நான் உனக்கு கமிஷன் தரேன். வேற கொடுக்க வேண்டியா? நீ அண்ணனை காப்பாத்திட்ட. ஆமா, நல்லது பண்ணா இப்படிலாம் பேசுற பத்தியா? அடே என்னன்னாயே, கொஞ்சம் இந்த பக்கம் வா, நவுண்டு வா. ஏன்னா காசு காசு தான் கொடுக்க போறேன். அவங்க கூட வந்து 20 ரூபா கம்மியா தான்டா கேட்டான். ஆனா நீ இதெல்லாம் பேசிட்டு வந்துருக்க பாரு, கமிஷன் இதுல வேற உனக்கு 10 ரூபா. என்ன